விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் இன்முகத்துடனும் வருக வருக என பாசத்துடன் வரவேற்று இனிதே நிகழ்ச்சியை தொடங்குவோம். வரவேற்பு நடனம் வழங்கிய எம் பள்ளி ஆர்சி தொடக்க மானியப்பள்ளி அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். விளையாட்டு விழாவை துவக்கி வைக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரையும் தலைமையேற்று நடக்க வந்திருக்கும் விருந்தினர்களையும் மற்றும் அனைவரையும் வரவேற்க வருகின்றார் எம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு ஜே வினோத் அவர்கள். இறைவனுக்கு நன்றி தெரிவித்து இறைவனை வரவேற்று இந்த வரவேற்பை துவங்குகின்றேன். இறைவா, எங்களை ஒரு குழுவாக, குடும்பமாக, நண்பர்களாக, உறவை வளர்க்கும் கருவியாக, உறவோடு உமது ஞான வார்த்தைகளை பகிர்ந்து கடமையை செய்ய இவ்விழாவில் நாங்கள் ஒன்று கூடி சிறப்பிப்பதற்காக எங்கள் உடனிருந்து பாதுகாத்து ஆலோசனை மற்றும் ஆற்றல் தந்து அரவணைப்பீர் என்றும் உமது நன்றி கூறி இங்கு இருக்கும் அனைவரையும் டொன்போஸ்கோ உயர்நிலை பள்ளியின் 34வது பள்ளி ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். ஏழை எளியோருக்கு விளக்காகவும் வழியாகவும் அவர்களின் படிப்புக்கு துணையாகவும் வாழ்நாள் முழுவதும் இளைஞர்களுக்காக அர்ப்பணித்தவர் இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருட்பணி பெஞ்சமின் ஞான பிரகாசம் அவர்கள். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும் என்ற பவுலின் இறைவார்த்தைக்கு இணங்க பல ஆங்கில பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் திருச்சி சலேசிய மாநிலத்தை வளர வித்திட்டவர் நமது பாசமிகு தந்தை. இவர் இப்பள்ளியில் 2019-20 ஆண்டில் பள்ளி பொருளாளர் தந்தையாக இருந்தது நமது பெருமையே. இப்பொழுது மேலாண் மறைநாடு என்ற இடத்தில் புனித அந்தோனியார் உயர்நிலை பள்ளியில் இல்ல தந்தையாகவும் தாளாளர் தந்தையாகவும் பணிபுரிந்து வருகின்றார். அவர் இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களை நாம் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். அவருக்கு பொன்னாடை போர்த்த நம் பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நாங்கள் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலே. உமது அருட்கரம் எங்களுடன் இருந்து அறவழி காட்டி பள்ளியின் முன்னேற்றங்களில் உமது அக்கறை மற்றும் நீதாரும் அருளாசி அபரிவிதமானது. உமது மாண்பு மேன்மையும் இவ்விழாவிற்கு சிறப்பானது. உமது முன்னிலையில் எங்களது விளையாட்டு விழாவினை சிறப்பிப்பதில் பெருமை கொள்கின்றோம். இவ்விளையாட்டு விழாவில் முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கும் எமது மணக்கால் சலேசிய கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மற்றும் இல்லத்தந்தை இப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் அருட்பணி மோகன் கிறிஸ்துராஜ் அவர்களை அன்புடன் இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று அவருக்கு பொன்னாடை போர்த்த எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
இப்பள்ளியின் வெற்றியை நிறைவேற்ற நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் எங்களுடன் இருந்து உழைக்கும் முன்னாள் மாணவர்களே, தாங்கள் பங்கெடுக்கும் போதெல்லாம் தகுதியான சிறப்பு விருந்தினராக தங்களை தாங்களே வறுமையிலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் விளையாட்டிலும் செதுக்கிக் கொண்ட சிறப்பு விருந்தினர்களே, அல்ல சீர்மிகு வீரர்களே, எம் நிறுவனத்தின் கல்வி கண்களால் கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரியாக அமர்ந்திருக்கும் சி ரவிக்குமார், ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ் RPF அவர்களை வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். சோதனைகளை சாதனையாக்கியது எஸ் சுரேஷ்குமார், MCA சாப்ட்வேர் இன்ஜினியர். இவரையும் இவ்விழாவிற்கு வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். வாய்மையில் மட்டுமே வாதாடி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் MS குணசேகரன், லால்குடி நீதிமன்றம் அவர்களையும் வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். இளைஞர்களின் வழிகாட்டியே, தொழில் முனைவர்களின் துணையே, முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் நமது முன்னாள் மாணவர் கிறிஸ்து மைக்கேல் ராஜா அவர்களையும் வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழாவை சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கும் நமது பள்ளி மற்றும் தொழிற்கல்வி முன்னாள் மாணவர் பாலா அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக என்று வரவேற்று, சிறப்பு விருந்தினராக நீங்கள் இருந்தாலும் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து இவ்விழாவை சீராகவும் சிறப்பாகவும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தந்தை அருள்பணி இன்பராஜ் அவர்களையும், தொழிற்கல்வி முதல்வர் மற்றும் உதவி பங்கு தந்தை அவர்களையும் வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். இதே நேரத்தில் டொன்பாஸ்கோ உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களையும், RC மானிய துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும், மாணவ செல்வங்களையும் அன்புடன் வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இக்கல்வி நிறுவனங்களின் அலுவலர்கள் மற்றும் சத்துணவு அமைப்பாளர்கள், பணியாளர்கள், தொழிற்கல்வி மாணவர்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நல்ல பெயரை வழங்கிய இறைவனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதலாவதாக நம் பள்ளி மாணவ தலைவன் செல்வன் ஆர் கோகுல் தேசிய கொடியை ஏந்தி அணிவகுப்பு மரியாதை செய்கிறார். அடுத்ததாக பள்ளி மாணவ துணைத் தலைவன் செல்வன் ஆர் ஜான் அதர்வா நம் பள்ளியின் டொன் பாஸ்கோ கொடியை ஏந்தி அணிவகுப்பு மரியாதை செய்கிறார். அதனைத் தொடர்ந்து பாஸ்கோ அணி தலைவன் செல்வன் K புஷ்பமித்ரன், துணைத் தலைவன் செல்வன் S தேவா தங்களது அணியை வழிநடத்தி அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார்கள். அடுத்ததாக ரூபா அணி தலைவன் செல்வன் B விஷ்ணு, துணைத் தலைவன் செல்வன் மெர்வின் தங்களது அணியை வழிநடத்தி அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சாவியா அணி தலைவன் செல்வன் S பிரவீன், துணைத் தலைவன் செல்வன் S இம்ரான் தங்களது அணியினை வழிநடத்தி அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறார்கள்.
ஏற்றுதல். ஒலிம்பிக் தீபம் ஒலிம்பிக் விளையாட்டின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஒலிம்பிக் தீபம் 1928ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒலிம்பிக் தீபம் நேர்மறை எண்ணங்களை பிரதிபலிக்கின்றது. அடுத்த நிகழ்வாக கொடி ஏற்றுதல். தேசிய கொடியை ஏற்ற நமது தாளாளர் அருட்பணி மோகன் கிறிஸ்தராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஒலிம்பிக் கொடியை ஏற்ற சிறப்பு விருந்தினர் திரு ரவிக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். டான் பாஸ்கோ கொடியினை ஏற்ற நம் பள்ளியின் முன்னாள் மாணவர் சிறப்பு விருந்தினர் திரு சுரேஷ் அவர்களை பாசத்துடன் அழைக்கின்றேன். School, attention. School, salute. Order. டான் பாஸ்கோ உயர்நிலைப் பள்ளி மாணவர்களாகிய நாங்கள் பள்ளி விளையாட்டு விழாவில் 4 குழுக்களாக பங்கு பெற்று விளையாட்டு விழாவில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நேர்மையாகவும் உண்மையாகவும் போட்டிகளில் பங்கு பெறுவோம் என உறுதி கூறுகிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து செலேசிய குழுக்களுக்கும் எங்களுடைய சக நண்பர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. அப்படிதானா? ஓகே, குட். அப்படிதான் பேசணும், சரியா? நாங்கள் எல்லாருமே இந்த பள்ளியில், அதாவது ஹை ஸ்கூலுக்கு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஆனால் எங்களுக்கு பார்த்து புது பில்டிங்கில் விடல, நாங்கள் பழைய பில்டிங்கோட போயிட்டோம். ஆனால் இந்த உயர்நிலை பள்ளிக்கு நாங்கள் தான் முதல் மாணவர்கள், சரியா? ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்கள் தான். நடுவில் இருக்கிற அண்ணன் வக்கீலாக இருக்கலாம் குணசேகரன், சாஃப்ட்வேர் இருக்கிற சுரேஷாக இருக்கலாம், ரயில்வேஸில் இருக்கிற ரவிக்குமாராக இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் இந்த பதவியில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்க எடுத்த பயிற்சிகள் அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல வெள்ளத்தில் வந்து விதை எப்படி நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் சிட்டாக தான் நம்பி இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இருக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் சிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு எங்களை மாதிரி நீங்களும் இந்த மேடையை அமர்வதற்கு கொஞ்சம் ஆசைப்படுங்க, சரியா? ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம், இப்போ நான் சிறுவர் கோர்ட்டில் வந்து ஜட்ஜிங் பேனல் மெம்பராக இருக்கிறேன் ஒரு 3 வருஷத்துக்கு. இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கிறேன். அதனால மாணவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு நிறையா இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு, ஏன் நான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்டேன் அப்படின்னா, இன்றைக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு தெரியல, உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியல. இப்போ கிடைக்கிறத மட்டுமே மகிழ்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது இப்போதைக்கு தற்போதைக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உயர்வை தருமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த இடத்தை நல்லா பயன்படுத்திக்கங்க. இந்த 4 குரூப்பை ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா, நாங்களும் அப்படிதான் இருந்தோம். எங்களை உருவாக்கிறது இந்த 4 குழுக்கள் தான், சரிங்களா? இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் இங்க இருந்த மாணவர்கள் தான்.
அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல பதவிக்கு நாங்கள் யாருக்கும் ஒரே செக்டார்ல இல்லை, எல்லாரும் வேறு செக்டார்ல இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம். அதனால நீங்களும் இந்த இடத்தை, இந்த பள்ளியை சிறப்பாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் துணையா இருப்போம். முன்னாள் மாணவர்கள் எப்பொழுதும் துணையா இருக்கும். உங்களுக்கு எந்த கைடன்ஸ் வேணும்னாலும் சரி, எந்த உதவிகள் வேண்டுமானாலும் சரி, நீங்கள் உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக எங்கள் முன்னாள் மாணவர்களை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆனால் நாங்கள் இது மாதிரி படிக்கலாம்னு இருக்கிறோம், நான் எங்கே படிக்கிறது, இந்த மாதிரி படிச்சுட்டு நான் அந்த மாதிரி வேலைக்கு போகணும், நான் என்ன செய்யறது அப்படின்னு உனக்கு எந்த ஐடியா இருந்தாலும் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களுடைய முன்னாள் மாணவர்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் மூலமாக அதற்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம். இன்றைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக நான் கிளம்புறதால என்னுடைய உரையை இப்போ முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அவர்களுக்கும் பொன்னாடை போட்டு மகிழ்கின்றோம். கொடிகளை அசைத்து கிளாப் மூலியம் துவக்கி வைத்த நமது அருட்பணி தந்தை ஞான பிரகாசம் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். ஏறிக்கொண்டிருக்கும் மாணவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தவும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சீனியர் பிரிவிற்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசை கிஷோர் போஸ்கோ அணியினர் தட்டி செல்கின்றனர். இரண்டாவது பரிசினை சாம் டேனியல் போஸ்கோ அணியினர் தட்டி செல்கின்றனர். மூன்றாவது பரிசினை மணிமாறன் ரெனால்டி அணியினர் பெற்று செல்கின்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதனைத் தொடர்ந்து சப் ஜூனியருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்கள் முதல் பரிசு சரண், இரண்டாவது பரிசு ஜான், மூன்றாவது பரிசு மேத்யூ அவர்களும் வெற்றி நிலைக்கு அருகில் செல்லவும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பரிசுகளை வழங்குவதற்கு நமது அருட்தந்தையர்கள், சலேசியர்கள், சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். Thank you. Thank you.